ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tngasa.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது 2025-26க்கான தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதி பார்த்தா முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் தமிழக அரசு சார்பில் மீண்டும் அட்மிஷனுக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 30/5/2025 இன்று முதல் ஃபேஸ் 2க்கு அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க மீண்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத ஒரு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணவங்க இப்போதைக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் மாணவர் படை வீரர்கள், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 29/5/2025 அன்னைக்கு பார்த்தா ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 30/5/2025 இன்று பார்த்தா ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள். அதாவது மாற்றுத்திறனாளி, விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், அதேமாரி பார்த்தா தேசிய மாணவர் படை பாதுகாப்பு அவங்களுமே பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க. உங்களுக்கு 2/6/2025 3/6/2025 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்க போகுது சம்மந்தப்பட்ட காலேஜில். அதேமாரி ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு 4/6/2025 முதல் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது. அதேமாரி பார்த்தா 14/6/2025 வரைக்கும் 10 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 30/6/2025 அன்று முதல் உங்களுக்கான காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் க்ரைட்டீரியா. ஸோ இன்றைக்கி நார்மல் ஜென்ரல் கேட்டகரிக்கு இன்றைக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க 30/5/2025. ஸோ நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ எல்லா காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி நாளைக்கு அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அப்படியும் காலேஜ் வெப்சைட் நேம் தெரியல, அந்த காலேஜுக்கு வெப்சைட்டே இல்லைன்றவங்க டேரெக்டாக சம்மந்தப்பட்ட காலேஜில் போயிட்டு நோட்டீஸ் போல் ஒட்டியிருப்பாங்க, அல்லது அந்த சம்மந்தப்பட்ட காலேஜில் போயிட்டு கேட்டு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்கான வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்க இந்த புக்லெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜுக்கான டீட்டெயில்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் கிளிக் பண்ணி அது வெப்சைட் என்ன அதை பற்றி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு மொத்தமாக 237 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு ஒரு 49வது பக்கத்திலிருந்து உங்களுக்கான காலேஜ் பற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல்ல பிரசன்சி காலேஜ் அப்ளை பண்ணுங்க, அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்தா கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கான வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஜி அட்மிஷன் 2025-26க்கான ரேங்க் லிஸ்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான ஒரு ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, அதேமாரி என்சிசி ரேங்க் லிஸ்ட்டு, தமிழ் ஸ்டூடெண்ட் அந்தமான் நிக்கோபார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒவ்வொன்றுத்துக்கும் ஸோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக் என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் தனியாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டுக்கான பட்டியல். த பிரசன்சி காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க, உங்களுக்கான அட்மிஷன் நம்பர் என்ன, நேம் என்ன, ஜெண்டர் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தாங்க, எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத ரேங்க் லிஸ்ட்லேயே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் யார் யார் அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்துக்கும் பிஎஸ்டி அப்ளை பண்ணாங்க, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி பார்த்தா ஸ்பெஷல் கேட்டகரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அவங்களுக்கு மேலே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குன்னு அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றது தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 29/5/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஜென்ரலுக்கான ரேங்க் லிஸ்ட்டை ஒவ்வொரு காலேஜ் வைஸாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க.
இந்த மாதிரி இந்த புக்லெட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன காலேஜ் கொடுத்துருக்காங்கன்னா செகண்டாக வந்து குயின்ஸ் மேரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிங்க் வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி பாரதி உமன்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தா காலேஜ் வெப்சைட் இருக்குது. ஒரு சில காலேஜுக்கு வந்து பார்த்தா வெப்சைட் லிங்க் கொடுக்காம இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த காலேஜ் நேம் போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், திருவற்றூருக்குலாம் வந்து பார்த்தா வெப்சைட் கொடுக்காம இருக்காங்க. ஒன்று அந்த காலேஜ் வெப்சைட்டில் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க வெப்சைட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக சம்மந்தப்பட்ட காலேஜுக்கு டேரெக்டாக போயிட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தா ஒரு சில டிஸ்ட்ரிக்டான காலேஜ் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா நிறையா காலேஜுக்கான லிங்கை நாங்கள் ஹிட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் என்னென்ன காலேஜ் அப்ளை பண்ணீங்களோ எல்லா காலேஜ் வெப்சைட் லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஸோ இந்த யூனிவர்சிட்டி மேட்டுப்பாளையம் இருக்குது பாருங்கள். அந்த காலேஜிலேருந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி மற்றும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கலந்தாய் அறிவிப்புன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தா ஸ்பெஷல் கோட்டாக்கு அது கீழே ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஒரு ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது அப்ளை பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்மிஷன் நம்பர் என்ன, நேம் என்ன, ஜெண்டர் என்ன கம்யூனிட்டி, என்ன ஸ்ட்ரீம், எவ்வளோ மார்க்கு, என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ன டேட்டா பர்த் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டாக வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்னமான ரேங்க் லிஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கான அறிவிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் டு நோ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்பப்போ கவுன்சிலிங் நடக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்து 2/6/2025 காலைல 10 மணிக்கு, 3/6/2020 காலைல 10 மணிக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து நிரப்புறாங்க. ஸோ 2/6/2025 அன்னைக்கு வந்து எல்லா கோர்ஸுக்கான கவுன்சிலிங்குமே அன்னைக்கு நடக்குது. 3/6/2025 வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எந்தெந்த வேக்கன்சி காலியாக இருக்கோ நிரப்பப்படாமல் இருக்கிறதுக்கு மறுநாள் உங்களுக்கான வேக்கன்சி நிரப்புறாங்க. நெக்ஸ்ட்டு 4/6/2025 14/6/2025 வரைக்கும் காலை 10 மணிலேருந்து ஜென்ரல் கேட்டகரி எல்லா பாட வகுப்புக்கான அந்த கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ கவுன்சிலிங் அப்போ நீங்கள் என்னமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா பதிவிறக்கம் செய்யப்பட்ட இணையதள விண்ணப்பம். ஸோ அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த அட்மிஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கலந்தாய்வு அழைப்பு கடிதம், கவுன்சிலிங்கான அலாட்மெண்ட் காப்பியை வந்து நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு அனுப்பலாம், அல்லது எஸ்எம்எஸ்க்கு அனுப்பலாம், அல்லது வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கலந்தாய்வுக்கான அழைப்பு கடிதம் உங்களுக்கு மெயிலுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th டிசி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்புறம் 11th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பேங்க் புக் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த 12 ஆவணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் ஒன்று ஒரிஜினல் கொண்டு போகணும். அதேமாரி 3 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கொண்டு போங்க, எல்லாமே 3 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிஏ இங்கிலீஷாக இருக்கட்டும், பிஏ பொருளியல், பிகாம் அந்தமாரி வந்து பார்த்தா 3535 ரூபாய். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 2455 ரூபாய். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து 3555 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள். அதாவது எங்கே அந்த காலேஜ் இருக்குது அப்படின்றத இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போங்க, ஒரிஜினல் வித்து 3 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோயம்புத்தூர் காலேஜ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அட்மிஷன் 2025 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன எல்லாமே அறிவிச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொன்றா ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. கவுன்சிலிங்கான தேதி என்னவும் அதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத ரேங்க் லிஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையுமே கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும், என்ன தேதிக்கு வரணும் அப்படின்றத உங்களுக்கு மெயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அல்லது ஒரு சில வெப்சைட்லேயே வந்து பார்த்தா இந்தந்த இதில் இருக்கவங்க இன்றைக்கி வரணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக கவுன்சிலிங் குறித்து வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.